நைட்டுக்கா இட்லி, தோசை ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். விலாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே சட்னி செஞ்சு வச்சிடலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டா. அதுக்குள்ளே வந்து இந்த குட்டி நாய் வந்துச்சு. வந்துட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாச்சு. சரி பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சபடியே வந்து அலோவ் பண்ணிட்டேன். சரி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்க, சிரிச்சபடி பண்ணுடா, விலாகில் வருவ அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஒன்னே ஏஹே ஏஹே அப்படின்னு சவுண்டு போட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரே ஃபன்னியாக இருந்துச்சு அந்த நைட்டு. ஏதோ ஒன்று பண்ணால் சரி தோசை ஊற்றுமா தயவு செஞ்சு வந்துடாதம்மா, தோசை தட்டிய வண்டி நீ ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுற அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஒரு வழியாக இதையும் முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து பிடிஏ மீட்டிங் ஸ்கூலுக்கு போயிருந்தேன். ஸ்கூலுக்கு போயிட்டுனா இந்த ஜென்டல் பேரண்டிங் சொல்கிறீங்களே அப்படின்னா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஏகிட்ட இருந்து கூகுள் வரைக்கும் எல்லாத்துலையும் சர்ச் பண்ணி பார்த்தா, திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, அவங்க ஏதாச்சும் சேட்டை பண்ணாலும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், நல்ல விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி. அப்படி பண்ணுறது தான் ஜென்டில் பேரண்டிங். நம்மளுக்கு எப்படின்னாலும் எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணாலும் அட்லீஸ்ட் திட்டவாச்சும் வந்துடும், கோவப்பட்டு கத்தவாச்சும் செஞ்சுடுவோம். அங்கே ஸ்கூல் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு எல்லா பசங்களுமே எகிரி குச்சிட்டு குரங்கு வத்தியாக காட்டிகிட்டு இருந்தாங்க. டீச்சர்ஸ்லாம் ரொம்ப அமைதியாக காமாக டீல் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வந்து ஸ்கூலில் போய் நானுமே கற்றுட்டு வந்திருக்கேன். அமைதியாக டீல் பண்ணணும், என்ன பண்ணாலும் சரி அமைதியாக டீல் பண்ணணும்.